ஹை கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து பிளாட்ஃபார்ம் வந்து வெளியே எக்ஸிட்டு தேடி அங்கே போயாச்சு. போனாங்க, அங்கே ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான், காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அப்படியே போய் காரில் ஏறி அப்படியே பேசிகிட்டே ரொம்ப நேரம் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவனை லாஸ்ட்டாக ஒரு 14-15 மந்த்து முன்னாடி பார்த்தது, ஜான் 2025. அதுக்கப்புறம் ஒரு பிஹெச் ஐஐடி ஹைதராபாத்தில் கிடச்சிச்சு, அங்கே ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியல, அதோட அவனோட மேரேஜ் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருந்தாரு. பெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ போய் கொஞ்ச நாள் தூங்கி இருந்துச்சு, ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் மார்னிங் எழுந்திரிச்சு அந்த வியூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அவன் வீட்டு உள்ளே வந்து தான் பார்த்தோம். வெளியே சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா சில்லுன்னு வச்சு கிளம்பிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். உப்புமாவும் பழமும் கொடுத்துருந்தாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற பாட்டில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஸோ அப்படி ஜஸ்ட்டு அவங்க தோட்டம்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படி சும்மா ஒரு வாக்கிங் சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடு வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம், கொஞ்சம் மோட்டில் ஹைட்டான பிளேசஸாக இருக்கும். ஒரு வீடு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு சரி கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பணும். போயிட்டு போகிற வழியில் நிறைய கதை பேசிகிட்டே போனோம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்ல. ஸோ அதனால நிறைய கதை பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு சின்ன டிரைவ் மாதிரி போயிட்டு அவன் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குளிச்சுட்டு மேரேஜுக்கு கிளம்பியாச்சு. சும்மா ஒரு அவுட்லுக் போட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து நீரஜோடைய ஃப்ரெண்டு ஜெஸ்பின் அவர் வந்து இருந்தார். அவருடைய காரில் தான் நாங்கள் கிளம்பணும். ஏன்னா அவனுடைய காரில் வந்து அவனுடைய அண்ணா அக்காவெலாம் வர போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கார் தான், டாடா டியாகோ எலக்ட்ரிக்கல் கார். ஸோ இதுக்கு அங்கங்கே சார்ஜ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனதுனால எங்கெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டோம். வீட்டிலேருந்தே லஞ்ச் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த லஞ்செலாம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது ரொம்ப நாள் ஆச்சு. கேரளாவுக்கு வந்து 2023 போனது. ஸோ 23க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கதை பேசிட்டு போகிற வழியில் நல்லா இருந்துச்சு. இடுக்கி தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா பொண்ணு நீரஜுடைய கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து இடுக்கி, அது நேரடி தமிழ்நாடு பார்டரில் தான் இருக்கும். அது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ அதனால் போகிற வழியில் அந்த சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ சம்மர் சீசன் இருந்துச்சு. அங்கேயும் சம்மர் தான், பட் அந்த போகிற வழியெலாம் ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு ஸோ அங்கே போய்ட்டு அகைன் வந்து ஒரு கடையில் போய்ட்டு ஒரு இடத்துல நிற்கணும். மறுபடியும் அந்த இடத்துல சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷோரூம் இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய கிஃப்ட்டு அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஷோரூம். அங்கே வண்டி பக்கத்துலேயே சார்ஜிங் பாயிண்ட் இருந்து அங்கே சார்ஜிங் பாயிண்ட்டில் சார்ஜ் போட்டு அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போனோம். அங்கே போனால் நல்லா வுட்டில் செஞ்ச நிறைய அந்த திங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சில கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி நிறைய தேவையான இந்த கேர்ள்ஸ் தேவையான பேண்டு, கம்பல், அது மாதிரி திங்ஸு நிறைய இருந்துச்சு. அப்புறம் நிறைய அந்த மசாஜ் பண்ணுறதுக்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நானும் வீட்டுக்கு தேவையான 1-2 பொருள் வந்து வாங்கிட்டேன். இந்த சாம்பிராணி வைக்கிற அந்த டப்பா ஒன்று வாங்கிட்டு அப்படியே சின்ன கீ செயின்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டு இதான் ரிசப்ஷனுடைய அவுட்ஃபிட்டு. ஸோ போட்டுட்டு அங்கே மெஹந்தி ஃபங்க்ஷன் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. அப்படியே அங்கே போனோம். அங்கே போனாக்கா ஸோ நான் போன நேரமாக என்னன்னு தெரியல, சரியான மழை. ஸோ கூட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. அங்கேயே ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருந்தாங்க. ஸோ சரியான மழை அந்த டைம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல சம்மர் சீசனாக இல்லை ரெய்னி சீசனாக தெரியற அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு அங்கே நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வெளியேருந்துலாம் வைக்கல, இது அவங்களுடைய அந்த பொண்ணுடைய கசின் சிஸ்டர்ஸே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி பாப்பாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. ஆடி முடிச்சுட்டு ஒரு லக்ஸரியான ரெசார்ட் புக் பண்ணியிருந்தார். அங்கே போனோம். ஸோ வீடெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசார்ட்டு. நல்லா க்ளீனாக இருந்துச்சு. நான் அதுமாதிரி ரெசார்ட்லாம் ஸ்டே பண்ணதே இல்லை. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த டவல்லே நிறைய டிசைன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே முடிச்சு பார்க்கணுன்னா பேசிட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஒரு கட்டன் சாயை குடிக்கலாம் சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்க. ஸோ